லாட்டரி சீட் ஆதவ அர்ஜுனா அவனுக்குத்தான். இவன் என்ன சொல்றான், ஒரு மேடை ஏறிக்கிட்டா திமுகவை திட்டத்தை பத்தியே தான் இவனுக்கு எண்ணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. விஜய் தேர்தல் டைம்ல பிரச்சாரத்துக்கு போவாராம். பிரச்சாரத்துக்கு போகின்ற போது அவ்வளோ மக்கள் வருவாங்களாம். அப்ப சுற்றுப்பயணம் செய்கின்ற போது திமுக காரன் செத்தான். உனக்கு அறிவு இருக்கா? திமுக எம்ஜிஆரை பார்த்த கட்சி, ஜெயலலிதாவை பார்த்த கட்சி. தோந்து போனாலும் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் திமுக. திமுக எல்லாம் செத்து போயிருன்னு சொல்றிய, உனக்கு வாயில நல்ல வார்த்தைய வராதாடா? கூட்டணி பத்தி குறை சொல்றான். எங்க கூட்டணி நாங்க எப்படி வச்சா அவருக்கு சரியில்லை, அவரு சொன்ன பேச்சு கேட்கல, இவங்களுக்கு நிறைய சீட்டு அவங்களுக்கு நிறைய சீட்டு இல்லையே. டே, உனக்கு தகுதி இருக்கா? நாங்க கேட்கறேன். நாங்க கூட்டணியில இப்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவே பார்த்தோம் என்று சொன்னால் வேந்து பார்க்கக்கூடிய இன்னைக்கு மெகா கூட்டணி உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது எங்க கூட்டணி பத்தி உனக்கு புத்தி சொல்றது உனக்கு தகுதி கிடையாது. முதல்ல உங்க மாமியா இன்னைக்கு எம்எல்ஏ சீட் வாங்கிருச்சு. உங்க மாமியா பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கட்சி, உங்களுடைய மச்சனம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு இல்லையா ஒரு 2 சீட்டு இன்னைக்கு வாங்கி இருக்கிறாரு இல்லையா. உங்க குடும்பமே உங்க கண்ட்ரோல்ல கிடையாதுடா. லாட்டரி சீட் ஆதவ அர்ஜுனா, நீ வாய் அடக்கி பேசு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ தொடர்ந்து திமுக பத்தி பேசிட்டு இருக்க, நாங்க அமைதியா இருக்கிறன்னு பாத்துக்காத. உண்மையாலுமே மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். நீ நிக்கிற தொகுதி நிச்சயமா டெபாசிட் இழக்க போற. ஆதவ அர்ஜுனா, திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லதடா.